கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சாட்சி என்னை பற்றியல்ல, என் இயேசுவை பற்றியே. என் வெற்றி என்னுடையதே, குணமாக்கும் தேவன் நீரே, அற்புதங்கள் செய்யும் தேவன் நீரே, என்றென்றும் உமக்கே மகிமை. வாரம் ஒரு சாட்சி, இயேசுவுக்கே மகிமை. ஒவ்வொரு நாளும் சாட்சி, இயேசுவுக்கே மகிமை. ஜெபத்தின் பதில் வந்ததே, இயேசுவுக்கே மகிமை. உலகம் முழுதும் பாடட்டும், இயேசுவுக்கே மகிமை. கைத்தட்டி துதிப்போம், இயேசுவுக்கே மகிமை. கூடி சேர்ந்து பாடுவோம், இயேசுவுக்கே மகிமை. என் வாழ்வு முழுவதும் சொல்லுமே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே மகிமை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், என்னன்னு சொல்ல முடியுமா கிறிஸ்டோபர்? எனக்கு தெரியும். சரி, நீங்க? ஆகஸ்ட் ஆகஸ்ட் 1, அதாவது வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு 7 வருஷம் கழிந்து இன்றைக்கு நாம 8வது வருடத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறோம். அப்ப இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பாருங்க, இந்த 7 வருஷத்தை கடந்து வர்றதுக்கு தேவாதி தேவன் கிருபை பாராட்டினார். அவருக்கு நாம முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரிதானா? ஆமா. அதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா தேவ பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணீரின் இரவில் என்னை தாங்கினீ, கைவிடாத தேவன் நீரே. மௌன ஜெபங்களை கேட்டீரே, மகிமையின் ராஜா நீரே. இன்று நான் நிற்பது கிருபையினாலே. என் வாழ்வின் ஒவ்வொரு மாற்றமும் இயேசுவே, உமக்கே மகிமை. இரு சுருண்ட பாதையில் வெளிச்சமானி, இழந்த எண்ணம் நெக்கையை நீட்டீரே, உடைந்த என் இதயத்தை சேர்த்தீரே. உயிருள்ள தெய்வரே, வாழ்வை மாற்றி நீரே.
மகிமை. என் வாழ்வு முழுவதும் சொல்லுமே இயேசுவுக்கே, இயேசுவுக்கே மகிமை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சாட்சியாகும், ஒவ்வொரு ஜெபமும் ஒரு அற்புதமாகும், ஒவ்வொரு சாட்சியும் ஒரே உண்மையை சொல்லும். எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. எல்லாரும் இந்த பாட்டை கேட்டிங்களா? பாட்டு நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? கிறிஸ்டோபர்மா, அப்போ இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் தான் எல்லாமே எடிட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்கு சொல்லுங்க. பெஸ்ட் என்னதுன்னா திருச்சி தஞ்சாவூர்ல இருந்து பிஷப் அவங்க வந்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்காங்க. சரி, கேல்வின் இருக்கான். சரி, அப்புறம் கேல்வின்குள்ள வாழ்த்து செய்தி இருக்கு. அப்புறம் இன்னும் இருக்கு, நிறைய நீங்க ஃப்ளோல பாத்துக்கிடுவீங்க. சரி, அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சூப்பரான சாட்சி இருக்கு. அந்த சாட்சியை நீங்க அந்த முன்னாடியே காமிச்சிங்க. நான் தான் போட வேண்டாம், இருக்கட்டும் சொல்லி அது எனக்கு ஃபீல் ஆனது வந்து இப்போ போடுறது கரெக்ட். சரி, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏன் லாங்குவேஜில் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்ட். இப்போ நீங்க இப்போ ஜென்ரலி ஒரு பேட்டர்ன் சாட்சி இருந்தா எப்படியும் கடவுளுக்கு சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க குணம் ஆயிட்டு இங்க ஒரு அதிசயம். ஆனா இது அப்படி கிடையாது. அப்ப அந்த சாட்சி வந்து இன்னைக்கு போட்டா கரெக்டா இருக்கும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி வாழ்த்து செய்திகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாட்சி இருக்கு, கடைசியில எங்க 3 பேருடைய ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கு. நீங்க எல்லாரும் கடைசி வரை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் வாரம் ஒரு சாட்சி யூடியூப் வலையொலி தன்னுடைய 7வது ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த நேரத்தில் அதை வாழ்த்தவும் அதை குறித்த பல்வேறு காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் இறைவனை நன்றியோடு துதிக்கிறேன். அருமையான நண்பர் தேவானந்தனும் நானும் ஒரு பெரிய நண்பர் வட்டத்தில் அங்கம் வகிப்பவர்கள். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் நாங்கள் அமர்ந்து பேசிய நேரங்களை நான் நினைக்கிறேன். அவைகளை வெறும் உணவு மேசை உரையாடல்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது. நாங்கள் எல்லா காரியங்களையும் பேசியிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை பேசியிருக்கிறோம், சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பேசியிருக்கிறோம், இறையியலை பேசியிருக்கிறோம், பல்வேறு காரியங்களை, இந்த உலகத்தின் எல்லா முக்கியமான அம்சங்களையும் நாங்கள் அந்த உணவு மேசையில் பேசியிருக்கிறோம். இதையெல்லாம் நான் அவருடைய வலை ஒளியிலும் பார்க்கிறேன். பல்வேறுபட்ட மக்களுடைய பங்களிப்புகளை அவர்கள் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய நூல் புனிதர்களிடமிருந்து கற்பவை என்கிற நூலும் இந்த வாரம் ஒரு சாட்சி வலையொலியின் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதை நான் நன்றியோடு நினைக்கிறேன். பல்வேறு மக்களுடைய விசுவாச வாழ்வு, பல்வேறுபட்ட மக்களுடைய கருத்துக்கள், அவைகளுக்கு பின்னால் இருக்கிற பல்வேறு பின்னணியங்கள், இவைகளை உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் மனிதநேய ஆர்வலர்களுக்கும் கொண்டு சென்றதில் வாரம் ஒரு சாட்சியினுடைய பங்கு பெரியது. இந்த 7வது ஆண்டும் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக இருக்கும். தொடர்ந்து அவர்கள் இறையியல், திருச்சபை, மனிதநேயம், நூல் வெளியீடு, அரசியல், இன்று பல்வேறு காரியங்களை அவர்கள் மனித இனத்திற்கு இந்த வாரம் ஒரு சாட்சி
வலை ஒளியின் மூலம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் நிறைவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற ஆண்டாக இருக்கவும், இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். பிஷப் ஐயாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இந்த புக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க கிஃப்டாக பண்ணியிருந்தாங்க. இவரை பற்றி சொல்லப்போனால் ஆண்டவருக்கு மிகவும் பயந்த ஒரு மனிதர். உண்மையாய் ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறவர். பிஷப்பை பதவியேற்ற உடனே அவர் கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப ஃபேமஸாக ஆச்சுது. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், யாரும் எனக்கு மாலை போடக்கூடாது, ஷால் போடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் ஈஸியாக எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம். நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஆண்டவரையும் அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருக்கு பிடித்தமான முறையில் செய்கிற ஒரு தேவ மனிதர். அப்போ அவருடைய வாழ்த்து செய்தி நமக்கு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிஷப் ஐயாவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Praise the Lord, this is Calvin John and I wanted to congratulate Varamur Sakshi team for finishing their 7 years anniversary. It still feels like a dream because yesterday when I still look back at it, it feels like it was never 7 years, and today when I think of it and when I'm recording this video, thinking of it as 7 years altogether feels like a dream. So many testimonies, so many videos, so many witnesses of Jesus Christ miracles in this date, today's date, still feels like a dream. And thanks to all the viewers, thanks to all the subscribers for supporting us through our highs and lows. And I wanted to congratulate the team as they have been working day and night and giving us all the videos, all the miracles, even at the lowest point of our life. It's all nothing but big of a motivation and how we can depend on Christ rather than choosing our way out of things. And it's been a while since we have felt this great, and today is the day where we are finishing our 7 years anniversary. So for all the viewers and all the subscribers who have been watching our video, thank you so much for watching our video. Thank you so much for engaging with us. Thank you so much for sending your testimonies. And in the near future, we hope that we will be able to share more and more testimonies with you all. And do share it with your other fellow Christian mates. And if someone is going through a hard time or a rough time, make sure you send them this video as well, so that they get to know the path of Christ. And no matter whatever situation or no matter whatever scenario you are there in your life, our God Jesus Christ is gonna back us up, is gonna show us the path. And thank you so much for watching this video, and all the best, Varamur Sakshi. Praise the Lord to all of you. Firstly, I would like to say how amazing the work the channel is doing. Every week, by sharing testimonies, you guys are bringing in hope, faith and encouragement to so many people out there. You guys are truly a witness to God's goodness. I wish the entire team a very happy anniversary and all the very best to all of you. May you guys keep up doing God's work, and may God bless you all abundantly. Varamur Sakshi. 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 Varam Oru Sakshi. கர்த்தருக்குள் அன்பான வாரம் ஒரு சாட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது கூட எனது இந்த வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனை தொடர்ந்து நடத்தி வரும் அன்பு சகோதரர் எனது அண்ணன் ஜான் தேவானந்த் அவர்களுக்கும், அண்ணி எமிலி அவர்களுக்கும், அன்பு மகன் மற்றும் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரம் ஒரு சாட்சி என்பது ஒரு சிறிய முயற்சி என்றாலும் கடவுளின் பெருக்கமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு செயலுக்கு முன் உதாரணமாக திகழ்கின்றது.
ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல் நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது என்று அப்போஸ்தலர் 4:20 சொன்னது போல் இந்த ஒரு வாரம் ஒரு சாட்சி நிகழ்வு வெற்றிகரமாக ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டிருப்பது நம் அனைவரும் அறிந்ததே. இது கடவுளின் சுத்த சாட்சி என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக வரவும் அது பலருக்கு சாட்சியுள்ள வாழ்வினை கொடுக்கவும் அமையும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அன்பு சகோதரர்களையும் சகோதரிகளையும் வாழ்த்துகின்றேன். இதை கேட்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுளை வேண்டுகிறேன். அன்புடன் ஜெபக்கன். वारम और साक्षी को मैं बहुत सारी शुभकामनाएं और बधाई देती हूँ, क्योंकि उन्होंने अपने 7 साल के YouTube चैनल में सेवकाई को पूरा किया है। इसलिए मैं प्रभु यीशु मसीह के नाम से उनको बधाई देती हूँ। और इतना ही नहीं, मैंने भी इस चैनल के लिए अपने 4 से लेकर 5 गवाही तक मैंने बताए हैं। और इस चैनल के द्वारा मुझे एक मौका मिला कि मैं परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम की गवाही बताऊं, ताकि आप सभी जन उसे सुन सके। और उतना ही नहीं, 10 साल के पहले मुझे एक भविष्यवाणी आया था कि तुम ऑनलाइन के द्वारा मेरे गवाही को बताओगे, और सच में आज ये दिन पूरा हुआ है। ये सिर्फ और सिर्फ वारम और साक्षी के माध्यम से परमेश्वर ने इस भविष्यवाणी को आज पूरा किया है। इसलिए मैं प्रभु यीशु मसीह को धन्यवाद देती हूँ, और वारम और साक्षी को भी मैं बधाई देती हूँ। और मैं परमेश्वर से यही दुआ करती हूँ कि वो फले फूले बढ़े और पृथ्वी के छोर तक प्रभु यीशु मसीह इनके हर एक गवाहियों को पहुँचाए, और परमेश्वर की महिमा को पूरे लोग जान सके। इस तरह से मैं बधाई देती हूँ। परमेश्वर आशीष करे। धन्यवाद। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாரம் ஒரு சாட்சியை கண்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அந்த நாளிலும் கூட வாரம் ஒரு சாட்சி 7 வருடங்களை கடந்து 8வது வருடத்திலே அடியெடுத்து வைக்கிறது. அதற்காக ஒரு சிறிய வாழ்த்துதல் செய்தியை கூறும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் ஒரு சாட்சியிலே நானும் அநேக சாட்சிகளை பகிர்ந்திருக்கிறேன் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக. உண்மையிலே இது ஒரு பெரிய ஊழியம். இந்த ஊழியத்தை யாரும் செய்யாத ஊழியத்தை அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவானந்த அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தார் இதனை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியம் அதிகமாக செயல்படவும், அநேக சாட்சிகள் எழுப்பவும், இதன் மூலமாக அநேக சமுதாயத்தில், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் மாற்றத்தை பெறும்படியாகவும் நான் தொடர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து இந்த டிவி சேனல் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படும், உந்துதல் சக்தியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் இந்த சேனல் மூலமாக மகிமைப்படட்டும். தொடர்ந்து இது 8 ஆண்டுகளை அல்ல, பல ஆண்டுகளை கடந்து செயல்படட்டும். இதை செய்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரதான கிருபையால் வாரம் ஒரு சாட்சி என்ற இந்த நிகழ்ச்சி 7 வருடத்தை நிறைவு செய்து 8வது வருடத்தில் அடியெடுத்து வைப்பதை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி வரும் சகோதரர் ஆனந்த் அவர்கள் எங்களுடைய சபை ஊழியராகவும் ஒரு காலேஜில் பிரின்சிபாலாகவும் வேலை செய்கிறார்கள். இந்த பொறுப்பிலும் இந்த வேலையின் மத்தியிலும் பொறுப்பாக இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த ஊழியம் வருகின்ற நாட்களிலும் தொடர்ந்து தேவனுடைய கிருபையால் வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் சாட்சியாக இருப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா கனவும் துதியும் தேவனுக்கே உண்டாவதாக. என்ன நேயர்களே, நம்ம இப்ப சாட்சியை பார்க்கலாமா? இந்த சாட்சியை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன், சரியா? கேளுங்க. சரி, கிறிஸ்டியன்ஸ் இப்போ செவனை பண்றாங்க. ஸோ அது ராங். செவனை பண்றது கம்ப்ளீட்டான ராங்கான. நீங்க எப்படி சொல்லலாம் கிறிஸ்தவங்க செவனை பண்றாங்க அப்படின்னு? நீங்க கிறிஸ்தவங்க எதுக்கு பண்றாங்க? கிறிஸ்தவங்க எதற்காக பண்றாங்க? நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, நல்லதை நீங்க மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் விச் யூ ஆர் செட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். நீங்க மற்றவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த சாட்சி அதை பத்தி தான் இருக்குது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இப்படி நான் உங்களுக்கு ஒரு தடவை நம்ம மோகன்சி அண்ணனை பற்றி தூத்துக்குடியில இருந்து ஒரு ஃபாதர் கொஞ்சம் தவறா பேசியிருந்தார் கோவிட் பீரியட்ல.
அவருக்கு நான் வந்து என்ன செய்தேன், பதில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பதிலுக்குள்ள நான் நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தேன். முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பாருங்க. அதாவது வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குறி சொல்லுதல் இருக்கிறது, மந்திரவாதம் இருக்கிறது, வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த காலத்திலேயே இந்த மந்திரமும் இருந்திருக்கு, குறி சொல்றது இருந்திருக்கு. ஆனா ஆண்டவருக்கு அது பிடித்தமான காரியம் இல்லை. அப்ப எதுக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேர் இதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க? என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சொந்த அத்தமார் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளியூருக்கு போகும் பொழுது எதிர்த்தாப்புல யாரையாவது நடந்து வர சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நடந்து வந்தா பிரயாணம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு அத்தை வந்து என்ன செய்வாங்க, ஒரு சில காரியங்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன், அந்த குறி கேட்பாங்க கிராமங்கள்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சத்தியம் வந்து அவ்வளவு ஆழமா யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சத்தியத்தை வந்து ஆழமா சொல்லி கொடுத்திருந்தா எந்த கிறிஸ்தவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த செய்வனை, மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் இருக்குமா? நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியாது, நான் அது நான் நம்பவே மாட்டேன் இதெல்லாம். சரியா? ஆனா இப்போ பெருசா எல்லாரும் சொல்லுவாங்களா, இப்ப நீங்களும் நம்மளும் ஒண்ணு பார்த்தோம். இப்போ எல்லாரும் இந்த சாட்சி நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப எங்க அப்பாட்ட போய், எங்க அப்பாவும் உதயம் பண்ணாங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தாங்க. அவர்கிட்ட போய் செய்வனேன்னு சொன்னா, என்னடா நீங்க செய்வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையாகவே இருக்கிறது. அதைத்தான் நீங்க இந்த சாட்சியில இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த சாட்சியை சொன்னது வந்து எங்க அம்மாவுடைய சகோதரி, அதாவது என்னுடைய சித்தி. இப்போ நாங்கள் வந்து ஊரில் என்னுடைய தம்பி மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ எம்எல்ஏ சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து she forgets everything, எல்லாமே அவங்களுக்கு மறந்துடுது. அப்படின்னா இந்த இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அவங்க அடுத்த செகண்ட் அதை மறந்துடுறாங்க. அதை திடீர்னு பார்த்து கேட்பாங்க, ஆனந்த் நல்லா இருக்கியாப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு, நீ யாருப்பா, மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா அப்படி கேட்பாங்க. அப்படி ஸோ அந்த சுச்சுவேஷன் நாங்கள் நார்மலாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கே உட்காந்து. அப்போதான் அவங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் வந்து அவங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதை சாட்சியான்னு சொல்லலை அப்படின்னு. அப்போ சாட்சின்னு வார்த்தை வந்தோட உடனே நான் என்ன சொல்ல, சரி டக்குன்னு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிருங்க. அதாவது யாருமே ஆயத்தமா இல்லை, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, கேஷுவலா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா சாட்சி வந்து மிகவும் முக்கியமான ஒரு சாட்சி, வித்தியாசமான ஒரு சாட்சி. கண்டிப்பா இந்த பேரை வந்து பார்த்துட்டு, தாத்தா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனா நடந்திருக்குது. கடைசி வரை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 30 வருஷம் ஆஸ்மானால கஷ்டப்பட்டேன். வெள்ளிக்கிழமை சிபிஎஸ்சியில் அட்மிட் ஆகுவேன். வெள்ளி சனி ஞாயிறு அங்கே இருப்பேன். திங்கக்கிழமை காலையில டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. காலையில வீட்டுல வந்து குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவேன். ஆபீஸ்ல போய் அந்த 5 நாள் நல்ல வேலை பார்ப்பேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை வேலை பார்த்துட்டு வருவேன். ராத்திரியே முடிச்சு விட்டு கஷ்டமா இருக்கும். உடனே என்ன தூக்கிட்டு போய் சிபிஎஸ்சியில் கொண்டு போடுவாரு. அங்கே போய் வெள்ளிக்கிழமை ராத்திரி சனி ஞாயிறு இருப்பேன். திங்கக்கிழமை காலையில டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போயிடுவேன். இப்படியே கொஞ்சம் காலமா நடந்து எப்படின்னே தெரியாது. அது பிறகு 10 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பேன். 10 நாள் இருப்பேன் ஆபீஸுக்கு போகாம. ஆனா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். மற்ற நாள் போய் பண்ணிடுவேன். அப்படியே இருந்து அப்போ டாக்டர் எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு இது என்னது, உங்களுக்கு என்னது. சிபிஎஸ்ல ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் ராஜபால். அவர் ஓயாம என்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு இது நோயா அல்லது என்னது, உங்களுக்கு இது நோயா என்னது. ஏன்னா செத்த பணம் மாதிரி தூக்கிட்டு போவாரு. அங்க ஒரு ஊசி போட்டோன்னா உடனே எழுதி நர்ஸ் மார்படெல்லாம் பல்ல காணிச்சுக்கிட்டு திரிச்சு விளையாடி திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வந்து குளிச்சுட்டு வேலையை போயிடுவேன். இப்படியே தான் நடந்து. ஒரு சீனம் அப்படி டயர்டு ஒண்ணும் கிடையாது. ஒரு தடவை 10 நாள் ஆஸ்பத்திரி இருந்தேன். ஆஸ்பத்திரி இருந்துட்டு 11ஆம் நாள் ஆஸ்பத்திரி வேலையை போனேன். வேலையை போனா எல்லாரோட வந்து கேட்டாங்க, ரொம்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லாங்களே, நல்லா இருக்கீங்களா. அங்க இன்னொருத்தர் உண்டு, அவரு வந்தாரு. இல்லை என்னது, யார்கிட்ட சோமா இருக்கல, சோமா இருக்கான்னு கேட்க, யார்கிட்ட இருக்கீங்க, இந்த பிள்ளை கல்யாண வீட்டுல போய் 10 நாள் கிட்டது நல்லா தின்னு கொளுத்து போய் வந்திருக்கு, அதுகிட்ட சோமா இருக்கலாம் சொல்லி அவர் சத்தம் போடுவாரு. அவரு ஏன்னு கேட்டா 10 நாளும் நல்ல கோழி இறைச்சி பொரிசை இறைச்சி அதான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி தருவாரு. நோய் இல்ல, அதெல்லாம் நல்ல தின்னுட்டு 10 நாள் ஆஸ்பத்திரி கிடந்து கொஞ்சம் நல்ல புசு புசுன்னு இருப்பேன். இந்த அட்ரினல் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்ல அப்படி போவேன். உடம்புல ஒரு இதே கிடையாது. அப்படி இருந்து கடைசி
ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் வந்து இருந்தேன். வீட்டில் வந்து இருந்தோன்னா நம்ம சின்ன இளைய மகன் இருக்கல்ல, அவன் சொல்லுவான் எல்லா வீடும் மொசைக் போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்கு, இதில் தரவோடு போட்ட வீட்டில் தான் இருக்கணும், என்னைக்கு தரவோடு போட்ட வீட்டில் தான் இருக்கணும். இதுக்கு சம்பந்த வீட்டுக்காரன் வருவானா, வந்தோடனே இப்படி பார்ப்பானா, தரவோட பார்த்தோன்னா ஓட்டிட்டு வரான். தரவோடு போட்ட வீட்டில் பொண்ணு கட்டக்கூடாது. அதனால சஜிக்கு கல்யாணம் ஆனும் ஆகாது. ஆமா, ஏன் ஆகாது? நீ தரவோடு போட்ட வீட்டுல எல்லாம் இருக்கீங்க, அது எப்படி மாப்பிள்ளக்காரன் வருவானா, வேகமா வருவானா, கதை திறந்து முதல் காலை பாப்பானா, தரவோடு போட்டுக்கிட்டு ஓட்டிடுவாங்க. இப்படி அந்த பிள்ளை சொல்லிட்டே இருக்கும். அது இவருக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, மார்பிள் போடுவோமா? என்கிட்ட நான் சொன்ன மார்பிள் போட எங்க ரூபா இருக்கு, சும்மா வாயில சொன்னா போதுமா அப்படின்னு. இல்லை என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு, ஏதோ ஐயர் வந்து சரி போடுவோம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி மார்பிள் போட ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போதான் கடவுள் ஒரு பிரதிநிதியா அனுப்புறாரு எனக்கு. நான் 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் வந்து அந்த ரூம்ல ஒருத்தன், இந்த ரூம்ல ஒருத்தன், இந்த ரூம்ல ஒருத்தன் தரவோட இழக்குறாங்க. இந்த ரூம்ல தரவோட இழக்கிறாருல்ல, இந்த கதவு இருக்கு இல்லாமா, இந்த கதவு இதுல இருக்கு, இன்னொரு கதவு இதுல ஒரு கதவு, அந்த கதவு இதுல இருக்குது. இந்த கதவை திறந்தா அது பெட்ரூம். அந்த காலில இருந்து நம்ம பெட்ரூம்குள்ள கால் வைக்கல, அந்த இடத்துல அந்த ஆளு ஒரு ஓடதான் இழக்கினாரு. இழக்கின உடனே சார் 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 சத்தம் போடுவாரு. இவரு கிச்சன்ல என் கூட நின்றுட்டு இருந்தாரு. அதுல அந்த ஆளு எந்த இடம் சத்தம் போடாம கேளுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு இங்க வந்து கேட்டாரு, என்னையா நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தீங்களா, ஆரோக்கியமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே இவரு இல்லையா, என்ன விஷயம், செய்வனை செய்து வச்சிருக்கில்ல, செய்வனை செய்து வச்சிருக்கில்ல, எப்படி சந்தோஷமா இருப்பீங்க. உடனே இவரு அந்த அவரை கூப்பிடுவாரு. அந்த ஆளை நின்று கும்பிடுவாரு. எடுத்துங்க என் பொண்டாட்டி இன்னும் ஆஸ்பத்திரி தான், ரொம்ப கஷ்டப்படுவார், எடுத்துருங்க. உடனே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்காரு. வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ 82ல வீடு கட்டணும், இது 95 நடக்கு, 17 வருஷம் கிட்ட ஆயிட்டுல. என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். என்னையா நீ வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அது வீடு கட்டியே 17 வருஷம் தான் ஆச்சு, நாங்கள் 82 மேலே வந்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்போ அது உங்களுக்கு இருக்காது, அழிஞ்சு போயிடும். 10 வருஷம் தான் அந்த பொருட்கள் உங்களுக்கு இருக்கணும், அது ஒரு அழிஞ்சு போயிடும். மணல அழிஞ்சு. ஆனா சித்தப்பா டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, நீங்களும் ஜெபிப்பீங்களா சித்தி? மணல அழிஞ்சு போயிடும், அதனால இருக்காது. நான் வந்து மணல் எல்லாம் எடுத்துட்டேன் சொல்லி மணல் எல்லாம் எடுத்தேன். 2 வாடி மணல் நாங்க தரவோட தளம் போட்டு அடிச்சு இறுக்கி சிமெண்ட் எல்லாம் போட்டு அது பிறகுதான் ஓடு பாடுவோம். ஆனா இது மணல் எல்லாம் போட்டு சொல்றா, அதுலயே உங்களுக்கு தெரியலையா, அதனால ஓட்டுல சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து தண்ணி ஊற்றி விளக்கு மாறு போட்ட கழுவி, அது ஒரு இது போட்டு காங்கிரீட், அது ஒரு தான் இந்த மார்பிள்லாம் போட்டிருக்கோம். எடுத்த டைம்ல இருந்து ஆஸ்மா இருக்கு, டைம்ல இருந்து ஆஸ்மா இருக்கு. இன்னைக்கு வரையில 26 வருஷம் ஆச்சு. இல்ல உடனே நான் எழுந்துச்சு போய் அந்த ஆஸ்மாக்குள்ள மாத்திரை இன்ஜெக்ஷன் அது இது சப்பச்சோட எல்லாம் அவ்வளோ அள்ளி குப்பையில கொண்டு போகும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரை ஒரு ஊசி நான் ஆஸ்மா கிட்ட போடல. ஆஸ்மாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்டம்ஸ் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி அங்கதான் படுப்பேன். அங்க படுத்துட்டு ரொம்ப அழுதேன். எஸ்அப்பா 30 வருஷம் எனக்கு இப்ப கஷ்டப்பட்டிருக்கேனே, நான் எங்கெல்லாம் கூட்டம் நடக்கும் அங்கெல்லாம் ஓடி போய் விழுந்து கும்பிடுவேனே. எஸ்அப்பா எனக்கு ஆஸ்மானோ இருக்கு, என்ன குணமாக்கிருக்கேன்னு அங்க போவேன், இங்க போவேன், அங்க போவேன், இங்க போவேன். மீட்டிங் நடக்க இடத்துக்கெல்லாம் ஓடுவேன். அங்க ஒரு கூட்டம் நடக்கும், அங்க ஒரு கூட்டம் நடக்கும். அப்படி போன எனக்கு ஏன் இந்த கஷ்டம் 30 வருஷம்? நீங்க எனக்கு ஏன் இதை முந்தைய அறிவிக்கல? எனக்கு முந்தைய இதை அறிவிச்சிருக்கல. நீங்க 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படி சொல்லி அழுதுகிட்டு படுத்துட்டேன். படுத்து உறங்கிட்டேன். ராத்திரி கரெக்டா 12 மணி இப்படி 3 ஆட்டி திட்டுக்குன்னு முழிச்சேன். நடந்த சம்பவம் திட்டுக்குன்னு முழிச்சேன். ஆனா நல்ல முழிப்பு இல்லை. அந்த அரை முழிப்பிலே மகளே 30 ஆண்டு காலம் உன் உயிரை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் காத்து கொண்டேனே, சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் காத்து கொண்டேனே, நான் முதலாவதாகவே அறிவித்திருந்தால் உன் உயிருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போதுதான் நான் நல்லா முழிச்சேன். முழிச்சுட்டு எழுந்திருச்சேன். உடனே ஏசப்பெல்லாம் வந்து வெட்டிட்டாரு. வேற ஆளையில 12 மணில ராத்திரி. அங்கிருந்து ஓடி வந்து மணியை பார்த்தேன். 12 மணி 12 ராத்திரி. அந்த போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். என்னத்துக்கு இப்படி சொன்னாரு, என்னத்து சொன்னாரு? செய்வன் அங்க சேர்த்துதான் இல்ல, முதலாவது எனக்கு அறிவிச்சிருந்தா உயிருக்கு ஆபத்தான், மச்சவன் திரும்பி வைப்பான். அதுல இருந்து இதுவரை இல்லை. நான் அதை இதுவரை எங்கேயும் சாட்சி சொல்லல. போனாரோ ஒரு பொம்பளை சொன்னா எனக்கு எங்கேயாவது சாட்சி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஜோதி இருக்கல்ல, தரவோடு போட்டிருக்க வீட்டுல வரமாட்டேன். அவட்ட சொன்னேன், இந்த கதவை எடுத்தாதான் நான் வீட்டுக்கே வருவேன்ட்டான். எப்படி அதை எடுத்து தோண்டி எடுத்து மணல தண்ணியெல்லாம் விட்டு கழுவி எடுத்து என்ன செய்தாலும் தெரியும், இது வழியாட்டு அந்த ரூம்ல நுழையக்கூடாது.
விவாதம் 17,000 வந்துச்சுமா. இந்த சிமெண்ட் இதை மற்றெல்லாம் இடிக்கிற விட வச்சா நல்ல உரமாக இஞ்சா அறுத்து எடுத்து அங்கே விட்டாரு. அது பிறகு தான் வந்தேன். அது பிறகு ஆரோக்கியமாக இருக்கு. ஆஸ்மானா என்னன்னே தெரியாது. டாக்டர் ராஜபால் சொல்லுவார், உங்களுக்கு இது நோயா அல்லது பேயான்னு கேட்க மாட்டான். பேயான்னு கேட்டதால நான் வந்து ஏரியாவுக்கு வந்திருப்பேன். அவரு உங்களுக்கு இது நோயா அல்லது இல்லது, உங்களுக்கு இது நோயா எது இல்லது. 3வது தடவை என்கிட்ட கேட்கும்போது டிஸ்சார்ஜ் எழுதுறாரு. கேட்கும்போது ஒரு டாக்ஸி கொண்டாங்க, முழிக்காது. ஒரு டாக்ஸி கொண்டு வந்து நானும் வரேன். இந்த அம்மா அந்த டாக்ஸில ஏற்றி நம்ம எல்லாரும் போய் 6 மணிக்கு அங்கே கொண்டு விட்டு வந்துடணும். இந்த வீட்டுக்கு போனா 4 கழிச்சு வந்து அட்மிட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு பிசாசு அவ்வளோ வேலை பண்ணி உயிரை எடுக்காது. கடவுள் வந்து என்கிட்ட நேராக 3 அடி தொடையில் அவர் சொன்ன வார்த்தை இது. அந்த வார்த்தையே மறக்கலை. ஆமாம், மகளே 30 ஆண்டு காலம் உன் உயிரை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் கற்றுக்கொண்டேனே. முதலாவதாகவே இதை அறிவித்திருந்தால் ஒரு உயிருக்கு ஆபத்து. இந்த வீடு கட்டுப்பதை வச்சுட்டேன். சாட்சியை பாத்தீங்களா? அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஆனா நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானை எப்படி எதிர்த்து நிற்கிறது? ஒன்று, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அடுத்தது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்லணும். நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நாம வந்து இந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்மளை போன வருஷம் அனிவர்சரிக்கு போகிறோம். இந்த வருஷத்து வரைக்கும் நம்ம கம்மியாக தான் சாட்சி போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு மாதிரி ரீசன் இருக்கு. அதாவது பாருங்க, ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் வந்து சாட்சி சொல்றது. சாத்தானுக்கு பிடித்தம் இல்லாத காரியம் 2 இருக்கு. ஒன்னு வந்து பிரேயர் பண்ணா சாத்தானுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா சாட்சி சொன்னீங்கன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப கிறிஸ்தவர்கள் நாம இன்னைக்கு யோசனை பண்ணி பார்க்கணும், நாம யாருக்கு பிடித்தமான காரியத்தை செய்யறோம் அப்படின்னு. இது ஒரு காரணம். அப்போ இந்த வருஷம் வந்து சாட்சி உண்மையிலே கொஞ்சம் குறைவு தான். ஆனா வர்ற வருஷத்துல நாம என்ன செய்யலாம்? நிறைய சாட்சிகளை நாம என்ன செய்யலாம்? வெளியிடலாம். ஒரு சாட்சி இல்லாம இருந்ததுனால நாங்க வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இந்த வருஷம். எவ்ரி மண்டே ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வேற வந்து நீங்க சர்ச்சில் கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் நாங்க அந்த மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அதுவும் போட்டிருக்கோம். பைபிள் மெசேஜஸ் அதுவும் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யாரெல்லாம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க வந்து இந்த சாட்சியை கவர் பண்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. சரி, வேற ஏதாவது மாற்றம் இந்த வருஷத்துல பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஒரு மாற்றம் ஞாபகம் இருக்கு. நம்ம வெனஸ்டேஸ் நாங்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி பேசலாம் வாங்க சரி ஓகே ஆரம்பிச்சோம். பட் கொஞ்சம் டைட் ஷெட்யூல்னால அதுவும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து இந்த முன்னாடி உள்ள மெசேஜஸ் எல்லாம் நீங்க வந்து வெறும் அதான் சொன்ன வாய்ஸ் மெசேஜஸ் முன்னாடி வந்து அது வந்து தம்ப்நெயில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து நான் டைரெக்டாக லைவாகவே சர்ச்சில் ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்டட் மெசேஜஸ் ஃபுல்லாக உங்களுக்காக வேண்டி அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேயாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லாதவங்க, ஆலயத்துக்கு போக முடியாதவங்க, அவங்களும் இந்த மெசேஜஸை நீங்கள் பார்த்து கருத்திடத்துல தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரி, சொல்லுங்க. அப்புறம் என்ன ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷோர் கிடையாது எவ்வளோ க்ளீன் ஆகும்னு. இனிமேல் நம்ம ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்குள்ள எபிசோட்ஸ் போயிடும். ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னா ஆப்பிள் மியூசிக்கு, ஸ்பாட்டிஃபை, ப்ராட்காஸ்ட் மாதிரி. லைக் வீடியோ பார்க்க முடியாது, ஆனால் நம்ம உங்களுக்குள்ள வாய்ஸ் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எபிசோட் 1லேருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ எபிசோட்ஸ் போடுறோமோ ஃபஸ்ட்டு அங்கேயும் போட்டு விடுவோம். அப்படி அப்போ யாரெல்லாம் ஹெட்ஃபோன்லையும் கேட்கலாம். கரெக்ட். ஆனால் இப்போ வந்து ஒரு மற்ற சேனல்ஸை வந்து மக்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடுறாங்க,
பாப்புலர் ஆக்கி விட்டுடுறாங்க. பட் நமக்கு வந்து இது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சேனல் தான். அதனால கிறிஸ்தவங்க தான் நமக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் தரணும். நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்போ வந்து இந்த சாட்சி வந்து வளரும். ஆண்டவருடைய நாமம் வந்து எல்லா இடத்துலையும் மகிமைப்படும். சரியா? நம்ம இன்னும் ஒரு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு செய்தி என்னன்னா, வாரம் ஒரு சாட்சி நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து சாட்சி கொடுத்திருக்காங்க. கொடுத்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. அது எப்படின்னா, ஒரு சின்ன இது சொல்றோம். நாங்க 3 பேர் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம். முதல் வருஷம் ஆரம்பிச்சதுல இன்னைக்கு பார்க்க போனா எங்களை ஆண்டவர் வந்து பயங்கரமா உயர்த்தி வச்சிருக்காரு. எல்லாரும் வாரம் சாட்சியில எத்தனை பேர் வேலை பார்த்தாங்களோ அவங்களே உயர்த்தி வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இப்போ ரீசெண்டா அல்ஃபினா டெஸ்டிமனி கொடுத்திருந்தா. அந்த பொண்ணுக்கு வந்து 10th வந்து ஐசிஎஸ்சில she got 93%. அதுக்கப்புறம் 12th வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹோப்ஸ் எல்லாம் விட்டுட்டான். அந்த பிள்ளை ஹோப்ஸ் விட்ட உடனே அவங்க அம்மா வந்து சர்ச்சில் போகும்போது என்ன மீட் பண்ணி, இப்படி நீங்க அவளுக்கு ஏதாவது பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப பயந்துட்டா அப்படின்ட்டு. ஸோ ஐ கேவ் கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா நீ வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கோ, ஆண்டவர் அப்படி விட மாட்டாரு ஒன்று. நீ வந்து நல்லா என்னென்ன எப்படி படிக்கணும்ட்டு அவளுக்கு ஒரு ப்ரொசீஜர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஷி ஃபாலோட் தட். அது ஃபாலோ மாத்திரம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவ வந்து ப்ரேயர் பண்ணியிருக்க. அப்படின்னா ஏசப்பா எனக்கு நல்ல பெர்சன்டேஜ் கிடைச்சா நான் வாரம் ஒரு சாட்சியிலே சாட்சி சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஆமா, அது கடவுள் பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி ஆண்டவர் அவளை என்ன பண்ணிட்டாரு வந்து, அவளுக்கு 97% இன் மேத்தமெட்டிக்ஸ் MHT CET-ல and 96 percentile in MHT CET. 96-97. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பிளெஸிங். அப்போ அந்த பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிட்டு வாரம் ஒரு சாட்சியில நம்ம டெஸ்டிமனி கொடுத்தா ஆண்டவர் வந்து நம்மள கண்டிப்பா நம்மள உயர்த்துவார். அதை கிளைம் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த டெஸ்டிமனி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நான் லேட்டஸ்ட் டெஸ்டிமனி நம்ம போன டெஸ்டிமனி அதுதான். வருஷம் நான் சொல்லுவேன், இது வந்து எங்களுடைய சேனல் கிடையாது, இது வந்து ஏசப்பாவுடைய சேனல். அவ்வளவுதான். நாங்க வந்து அவருடைய பிஹாஃப்ல என்ன செய்துட்டு இருக்கோம், ஒரு சில வேலையை செய்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பாருங்க, நம்முடைய பழைய பிஷப் ஐயா பிரகாஷ் பட்டோலே ஐயா அவங்க நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, வாழ்த்து செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உள்ள பிஷப் பிரபு ஜெபமணி ஐயா வந்து ஐ திங்க் 5வது வருஷத்துக்கு இங்க உட்காந்து பேசிட்டு போனாங்க. ஐயா பிஷப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மதுரை அரசரடியில நம்ம ராஜதுரை ஐயா அவங்க வந்து ஒரு சாட்சியும் புக்கும் இந்த சேனல்ல வந்து பேசியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து திருச்சி தஞ்சாவூர் டயசிஸ்ல அவங்க வந்து பிஷப் ஆயிருக்கிறாங்க. அப்போ 2 பிஷப் வாரம் ஒரு சாட்சியில சாட்சி கொடுத்தவங்க 2 பேரும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு. அதாவது நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். இந்த உலகத்துல மாத்திரம் இல்லை, அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சீட் வச்சிருப்பார் ஆண்டவர். அதனால எல்லாரும் நீங்க சாட்சி சொல்லணும், சாட்சியை பார்க்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா கிறிஸ்டோபர்மா? சூப்பர், தெரியாது எனக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான் புரிஞ்சிச்சு. அப்படியா? இன்னும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பிளெஸிங் தான். எல்லாருக்கும் சாட்சி கொடுத்த அத்தனை. அது ஆக்சுவலி எப்படின்னா, நீங்க ஒரு சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாட்சிக்கு உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக ரெடி பண்ணுவார். அந்த அடுத்த சாட்சி வந்து அது பழைய சாட்சியோட உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அஹெட்டா தான் இருக்கும். கரெக்ட், சரிதானே? அதே இது நீங்க வந்து டிசீஸ்ல எடுக்கக்கூடாது. டிசீஸ்ல ஒரு கியூர் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அடுத்த டிசீஸ் வரும்போது கண்டிப்பா அதுல வந்து ஆண்டவர் விடுதலை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. வாரம் ஒரு சாட்சியில நீங்க சாட்சி கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் ரெடி பண்ணுவாங்க. சேனலுக்கு ப்ரமோஷன் பண்றாங்க. ப்ரமோஷன் இல்ல, so many people got blessings by giving testimony in our channel. So it is not because it is our channel, because it is a channel of வாரம் ஒரு சாட்சி. ஆண்டவராகவே இது எங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னது. அதனால நாங்க எங்களுக்கு இதுல இருந்து காசு கிடைக்கும் அதனால நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணது கிடையாது. எல்லாரும் வாலண்டரியா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிட்டு தெரியல, இப்போ சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு. சரி, நம்ம முன்னாடி தான் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்மள மாதிரி யார் இருக்கா சாட்சி போடுறவங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டெலிகேட்டட்லி
நம்ம சேனல் மட்டும்தான் டெஸ்டிமனி சேனல். ஆமா, அது யாருமே இப்போ பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், யார் பேரும் எடுக்க வேண்டாம், அவங்களும் போட்டு விடுதாங்க சாட்சி. ஆனால் அது வந்து ஒரு பாட்டாக தான் இருக்கும். ஒரு பாட்டு, ஒன் டெஸ்டிமனிஸ். இப்போ ஒரு வாரம் எப்படி சொல்ல, ஒரு 1 hour ஈவெண்ட் இருந்துச்சுன்னா கரெக்ட், அதில் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அந்த சாட்சி பீரியட். அந்த சாட்சி யாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. சில டைம் ரெக்கார்டும் சரியாயிடாது. நமக்குள்ளதும் ஆயிரும் அப்படி ஒரு டைம் வரைக்கும். ஆனால் நமக்குள்ளது மட்டும் தான் கம்ப்ளீட்லி டெஸ்டிமனி சேனல். அதுவும் ரியல் லைஃப், நத்திங் இஸ் மேட் அப். ஆமாம், இப்போ நம்ம வந்து எது யாருக்கு இப்போ இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது. எல்லாமே அது டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படிதான். ஸோ இட்ஸ் a great thing. God is only leading our channel. கடவுளுடைய ஹெல்ப் இருக்கிறதுனால. பட் வந்து இந்த இயர் கொஞ்சம் நாங்களும் டைட் ஷெட்யூல்ல ஆனதுனால, பட் நெக்ஸ்ட் கண்டிப்பா கம்மிங் இயர்ல நாங்க வந்து உங்களுக்கு வந்து சாட்சிகள் நிறைய கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் நீங்க இப்ப எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்களோ, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதை நீங்க முதல்ல மனசுல நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடுறீங்க. ஏன்னா சாத்தான் வந்து என்ன செய்வான், உங்க மேல கண்ணு வைப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நீங்க இன்னும் அதிகமா என்ன செய்வீங்க, ஆண்டவருக்குள்ள வருவீங்க. ஒவ்வொரு சாட்சியா சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு இந்த பூலோகத்திலையும் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செய்யணும், சாட்சி நீங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அடுத்த வருஷத்துல நாம என்ன செய்வோம், அதிகமான சாட்சி. இன்னைக்கு வந்து நம்ம பேரன் சொல்லிட்டு இருந்தாரு, வாரத்துக்கு 2 சாட்சி போட்டுடலாமா? ஒண்ணுக்கே வழி இல்லையப்பா, 2 எங்க இருந்து போடுறது அப்படின்னுட்டு நீங்க நினைச்சா அதுவும் என்ன செய்யலாம், நாம வருகின்ற வருஷங்கள்ல செய்யலாம். சரியா? அப்போ உங்க நம்பர் நீங்க கீழே கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமா ஆமா, நம்பர் கொடுக்குறோம். நாம அந்த நம்பர்ல ரெக்கார்ட் பண்ணி அவங்க அனுப்பலாம். நீங்க 2 மினிட்ஸ்க்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் டெஸ்டிமனி. மொபைல் மாத்திரம் நீங்க ஹாரிசான்டலா ஹோல்டு பண்ணி நீங்களே ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அது டாக்குமெண்டாக அனுப்பலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அதுவும் நீங்க கண்டிப்பா அந்த நம்பர்ல எங்களுக்கு அனுப்பி கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, எந்த மொழியில சாட்சி இருந்தாலும் நீங்க வாங்கி அனுப்புங்க. அதை நாங்க என்ன செய்வோம், தமிழ்ல வந்து நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க சொல்லிடுவோம். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்றைக்கு நம்மோடு வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொண்ட அன்பு பிஷப் ஐயாவையும், தொடர்ச்சியாக நமக்கு செய்திகளை அனுப்பி கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு அம்மாவையும், அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும், பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.